Hello friends, welcome to Garden Kingdom. நான் வேணி கணேஷ். இது தென்றல் தவழும் தென்காசி. நம்ம இன்னைக்கு Garden Kingdomல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிறலாம். அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட ஒரு சில் அளவுக்கு தேங்காவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த மசாலா எல்லாமே சீக்கிரமா வதங்குறதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லயே உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த தேங்காயை நல்லா அப்படியே வதக்கி விடலாம். தேங்காய் லேசா நிறம் மாறி வரணும், அது வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சும்மா தோலோடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து லேசா வதங்கி வரட்டும். இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே லேசா வதங்கி வரட்டும். இந்த மசாலாவுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா சரியா 6 முட்டையிலிருந்து 10 முட்டைகள் வரை நீங்க போட்டு செய்யலாம், சரியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப சுவையா நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் இந்த ரெசிபி. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர்ல வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லேசா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளியும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது 4ஐயும் அப்படியே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில லேசா பரட்டி விட்டுக்கிறலாம். கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லேசா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். ஏற்கனவே மசாலாலாம் நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால அதிக நேரம் வதக்க தேவையில்லை. சும்மா 2 பெரட்டி விட்டா போதும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். மசாலா அரைச்ச தண்ணி எனக்கு 1 டம்ளர் இருந்துச்சு. அது போக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது.
இப்போ பாருங்கள், குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் அதிகபட்சமாக மொத்தம் ஒரு 2 டம்ளர் தண்ணி வர கூட சேர்த்துக்கறலாம். தண்ணி வந்து ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க அதுக்கு மேலே. சரி, இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் அவிச்சு உரிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 6லேருந்து 10 முட்டைகள் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கறலாம். இப்போ மூடி வச்சு சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம முட்டை குழம்பு எவ்வளோ ரிச்சாக ரெடியாக இருக்குன்னு. அப்படியே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த முட்டை குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிங்டம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.